உலகத்தில் உள்ள அத்தனை தமிழருக்கும் என் சிரம் சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பாசன்கிற பாஸ்கரன் திரைப்படத்தில் சிறமசி பார்க்க போகிறோம். சிவா மனசுல சக்தி ஓட பெரிய வெற்றிக்கு பிறகு இயக்குனர் எம் ராஜேஷ் இயக்குற படம், உதயநிதி ஸ்டாலின் தயாரிச்சிருக்கிற படம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற படம் சொல்லப்போனால், ஏன் ஆர்யா கூட வந்து ஷோ பீப்புள் அப்படின்ட்டு ஒரு நிறுவனம் தொடங்கி தயாரிப்புக்குள்ள களமிறங்கி இருக்கிற படம். ஆர்யாவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மதராசப்பட்டினம், ஒரு நான்கடவுளுக்கு அப்புறம் வந்து ஒரு லைட்டான படம் அப்படின்னு சொல்லலாம். நயன்தாரா நடிச்சிருக்காங்க, விஜயலட்சுமி நடிச்சிருக்காங்க, சந்தானம் நடிச்சிருக்கா அப்படி இன்னும் நிறைய பேர். ஆக படத்தினுடைய கதையினுடைய அந்த மேலோட்டத்தை மட்டும் சொல்லிடுறேன். கதைக்குள்ள கூட நான் போகல. ஒரு சாதாரண சோம்பேறியாக சுற்றி திரியும் ஒரு இளைஞன், ஒரு 20 to 25 வயசு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கை லட்சியங்களை எப்படி அடைகிறான், இதுதான் வந்து கதையோட பேஸ்லைன். ஆக சாதாரண சோம்பேறியா சுற்றுற இளைஞர்கள் பண்ற அத்தனை விஷயங்களையும் வந்து ஆர்யா பண்றது. அவர் வந்து இதுல பாஸ்கரனா வர்றாரு. அவருக்கு அவருடைய நண்பரா கல்யாணம் முடிஞ்ச ஃப்ரெண்டா வர்றாரு நம்ம சந்தானம், நல்ல தம்பியா வர்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்யா ஒரு படம் பூரா வந்து காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஜெயிச்சும் இருக்காரு அப்படிங்கிறது வந்து பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஆர்யா வந்து ஒரு எப்படி சொல்றது, எப்பவுமே வந்து ஒரு ஆச்சரியங்களின் மூட்டைன்னு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒன்று நினைச்சோம்னா அவர் ஒன்றுக்குள்ள போய் பண்ணி வெளியே கொண்டு வருவார். இந்த படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த ஒன்லைனர் நண்பேண்டா அப்படிங்கிற அந்த ஒன்லைனர் வந்து நமக்கு எல்லாத்துக்கு இடையிலையும் பிரபலமாகி இருக்கிறது ஞாபகம் இருக்கலாம். பாடல்களும் ஓரளவுக்கு பேசப்பட்டன. கொஞ்சம் படம் புதுசாக இருந்தது, நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கியூரியாசிட்டி, என்ன எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. படம் வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் உள்ள போனால் வழக்கமாக நமக்கு எல்லாரும் தோன்ற ஒரு ஃபீலிங் என்னன்னா, ஒரு 15 நிமிஷம் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, மூளைக்கு வேலை கொடுக்குற படமா இருந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் உள்ள போச்சுன்னா, ஆஹா இது நிறைய இருக்கும் போல அப்படின்ட்டு அது விரி அப்படியே காத்துட்டு உட்காந்துருப்போம். இல்லை வந்து ஒரு போரிங் கமர்ஷியல் படம் அப்படின்னா 20 நிமிஷம்னாலே யோசிப்போம், இன்டர்வல்ல சீக்கிரம் வந்துருமா அப்படின்ட்டு யோசிப்போம். அந்த மாதிரி அந்த விதவிதமான எதிர்பார்ப்பு அந்த 20 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அந்த எதிர்பார்ப்பை வந்து செட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த படம் வந்து அந்த 20 நிமிஷத்துல வந்து நம்ம எப்படி யோசிப்போம்னா, ஆஹா இது நம்ம படம், உட்காந்து நிச்சயமா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு வந்து அந்த எண்ணத்தை வந்து நமக்குள்ள வரவழைச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த நேர்த்தி, அந்த கதை எழுதுறது, அந்த அந்த கதை திரைக்கதை வசனம், அதோட நேர்த்தி வந்து அழகா தெரியுது. ஒரு கமர்ஷியல் படம் என்றாலும், ஒரு வர்த்தக ரீதியான படம் என்றாலும், அந்த கதையின் நேர்த்தி, அதே மாதிரி அந்த கதை வசனங்களின் நேர்த்தி, சும்மா எப்படி சொல்றது, ருசியே இல்லாத, ரசனையே இல்லாத கதை வசனங்கள் கிடையவே கிடையாது. அதாவது டைலாக்குகள் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சீன் போக 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 புது புது வசனங்கள், புது புது சுச்சுவேஷன்கள், அதாவது சின்ன சின்ன மாற்றம் தான். ஆனால் அது சேர்ந்து ஒரு மசாலா கலையா இருக்கும்போது நமக்கு போரே அடிக்க மாட்டேது. எப்பவுமே ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி, அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி இன்டர்வல் முடிஞ்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு 15 நிமிஷம் ஏதோ டைரக்டர் வந்து ஓட்டணுமே அப்படின்னு, அந்த 15 நிமிஷத்தை கழிக்கணுமே, கிளைமேக்ஸ் வரணுமே அப்படின்னு ஏதோ தள்ள மாதிரி இருக்கும் சில படங்கள் நான் சொல்றது. ஆனா இந்த படத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதல் பாதி 2ஆம் பாதி அப்படின்னு பிரிச்சு பார்க்க நமக்கு தோணாது. அந்த ஆரம்பத்தில் நம்ம உட்காந்தோம்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் அது ஏதோ பெரிய சரவெடி வெடிச்ச மாதிரி, அது வெடிச்ச அந்த கடைசி வெடி முடிகிற வரைக்கும் நமக்கு நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாது. அவங்களோட குடும்பத்தோட ஒன்னா ஆயிடுவோம், ஆர்யாவும் மற்ற குடும்பத்தோட ஒன்னா. காமெடி வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குது ஆர்யாவுக்கு. அதாவது மெதராசப்பட்டினம், நான்கடவுள் போன்ற ஒரு பெரிய வெயிட்டான படத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு, இது வந்து ஒரு லைட்டா எப்படின்னா அந்த கேரக்டர் வந்து தனியாக டிக்ரியேட் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர். தனி வந்து மற்றவங்க மட்டம் தட்டுறது வந்து தாங்கி எப்படி எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறதா வந்து கேரக்டர் பற்றியே. ஆனாலும் அதை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு ஆர்யா.
தண்ணியவே கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டு அவர் அந்த திட்டு வாங்கும்போது கூட ரொம்ப அழகாக தெரிகிறாரு. ஆனால் இப்படி கூட திட்டு வாங்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்குது. அதே மாதிரி நயன்தாராவுக்கு முதல்ல இந்த தாட்டு எப்பவுமே நயன்தாரா ஒரு அழகு பொதுமையாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நடிப்பு திறமையும் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் பார்த்துருக்கோம். பில்லால அப்போல்லாம் வந்து நிறையா மெனக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப், நிறையா பேச வச்சுருக்காங்க, நிறையா எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு காதல், 2 பேரும் காதல் பண்ணுவாங்க, ஆர்யாவும் நயன்தாராவும். ஆக அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காதலி எப்படி வந்து ஒரு மெச்சூர்ட் காதலி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாலோ அதே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்யாவோட அண்ணனாக வர்றவர், ஆர்யாவோட அம்மாவாக வரவங்க, இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் என்றாலும், நயன்தாராவோட அப்பாவாக வரவர் எல்லாமே சின்ன சின்ன கதாபாத்திரங்களாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த பணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைவாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து செஞ்சு தந்துருக்காங்க. சந்தானம் வந்து அவர் வந்து நிஜமாக ஒரு டைலாக் வந்து எழுதி அப்புறம் மனப்பாடம் பண்ணி அப்புறம் சொல்கிறாரா, இல்லை அந்த ஸ்பாட்டில் திடீர்னு ஏதாவது சொல்லிடுறாரா, இல்லை வந்து அப்படியே வேற ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து நம்மளெல்லாம் ஆச்சரியப்பட வைக்குது. ஏன்னா ஸ்பான்டேனியஸ் காமெடின்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துலயே அப்படியே வர்ற அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப அரிது. அது வந்து சந்தானத்துக்கு வந்து வாய்த்திருக்கிறது வந்து பெரிய ஒரு கருணைன்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அடேங்கப்பா, அவர் ஆர்யாவும் சந்தானமும் சேர்ந்தா நமக்கு வாயை மூட முடியல, அந்த அளவுக்கு சிரிப்பு. ஏன்னா அவ்வளோ நகைச்சுவை உணர்வு சந்தானத்துக்கிட்ட இருக்கு. அவரை பார்த்தாலே சிரிப்பு வந்துடுது. கவுண்டமணி வடிவேலுக்கு அப்புறம் பார்த்தா சிரிப்பு வர்றது அப்படின்னா சந்தானத்தை சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சந்தானம். அவரோட ரோலை ரொம்ப நிறைவாக பண்ணியிருக்காரு. என்ன ஒரு பெஸ்ட் இதுன்னா, டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் இது ஒரு வந்து வர்த்தக ரீதியான படம் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருந்திருக்காரு. தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருந்திருக்காரு. எந்த இடைச்சல்களும் இல்லாமல், எந்த குழப்பங்களும் இல்லாமல் வந்து படம் ஆரம்பத்துலேருந்தே வந்து கரெக்டாக திட்டமிட்டு படம் முக்கால்வாசி கும்பகோணத்திலே தான் எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன அந்த நகரத்திலே கூட அவ்வளோ அழகாக காட்சிகளை நம்ம சில படங்கள்லாம் பார்க்குறோம். 10-20 லொக்கேஷனில் போய் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இருந்தாலுமே நமக்கு சிலதெல்லாம் எரிச்சலாக இருக்கும். ஆனால் இது ஒரே ஒரு அழகான நகரத்தை சுற்றி எடுத்திருக்காங்க. ஆனால் காட்சிகள் அவ்வளோ விதவிதமாக இருக்குது. அதுக்கேற்றாப்புல விதவிதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப க்ளீனாக போகுது, எந்த சலனமும் இல்லாமல் போகுது. பாடல்கள், பின்னணி இசை அதெல்லாம் பண்ணியிருக்கிறது வந்து யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் வந்து ரொம்ப பெருசாக ஹிட் அப்படின்னு சொல்ல முடியாவிட்டாலும் படத்தினுடைய அந்த கதைக்கு ஒன்றி வரங்காட்டிக்கு, இல்லை கதை வந்து கரெக்டாக பாடல்களோட பின்னப்பட்டிருக்கிறதால வந்து பாடல்கள் ரசிக்கத்தக்கதாகவே இருக்கிறது. மற்றபடி சொல்லணும்னா படத்தினுடைய இயக்கம் ராஜேஷ் அவர்கள் சொல்லவே வேண்டியதில்லை. அவர் மெருகேற்றியே வர்றாரு. SMS வெற்றிக்கு அப்புறம் வந்து அந்த வெற்றியினால வந்து வானத்தில் பறக்காமல் நல்ல தெளிவான ஒரு கதையோட வந்து நல்ல ஒரு அழகான மெசேஜ். இந்த படத்தில் மெசேஜ் கூட வருதுங்க. மெசேஜ் என்னென்னா சொல்லாமல் சொல்லியிருக்காங்க மெசேஜ். அதான் நட்பை வந்து ஒரு புதுப்பிக்கிற படமாக இது இருக்கும். அந்த நன்மைண்டா அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளும் வந்து வெளியில் வர்றப்போ நம்ம நண்பர்களை தோளில் பிடிச்சிட்டு நண்பேண்டான்னு நிறைய பேரை சொல்ல நம்ம பார்க்குறோம். அதாவது நட்பை வந்து புதுப்பிக்கிற ஒரு படம். அழகா மெசேஜ் சொல்லாமலே மெசேஜ் சொல்லுகிற ஒரு படம். கண்ணீர் கம்பளம் இதெல்லாம் எந்த இதுவும் இல்லாமல் தெளிவாக காமெடி ட்ராக்கில் போய் மொத்தத்தையும் ஸ்கோர் பண்ணுற படம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து, அதாவது ரொம்ப ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ரொம்ப திரை ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் போய் பார்த்தா தப்புகள் நிறைய கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண குடிமகன், ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தவர் இல்லை தமிழன், ஒரு வார விடுமுறையை கழிக்க வந்து ஒரு 2 மணி நேரம் போய் நம்ம குடும்பத்தோட ஜாலியாக ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சா இந்த படத்துக்கு போகலாம். ஏன்னா எந்த எப்படி சொல்கிறது, கசகசப்பும் கிடையாது படத்தில். படம் வந்து தெளிவாக இருக்குது. 2 மணி நேரங்கிறது வந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்குதுங்க. அது வந்து தயாரிப்பில் இறங்கியிருக்கிற ஆர்யாவுக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லணும். அவர் இன்னும் மென்மேலும் போகணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து, இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் வந்து ரொம்ப நல்லது. சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமானது, ஒரு நல்ல உணர்வுகளை கொடுக்கக்கூடிய படம் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது.
ஆக நிச்சயம் இந்த படம் வந்து வெற்றி படம், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. 100 நாளுங்கிறது வந்து நிச்சயமாக ஓடக்கூடிய படம். நீங்கள் அனைவரும் போய் உங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம், தவறாமல் பார்க்க வேண்டிய படம். ஆக போய் பாருங்கள், உங்கள் கருத்துக்களையும் இங்கே பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.